பூஜை பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணாலும் ஏகப்பட்ட தடங்கள் வருது. என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஏந்திச்சு நான் வந்து பூஜை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது அதுவும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதோட நம்ம பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணா வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு நைட்டு ஊருக்கு போற மாதிரி இருந்துச்சு. குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம் ஆடி மாசத்துல அப்படின்னு பிளான் வச்சிருந்தோம். பட் ஃபேமிலியா போகணுங்கிற ஒரு பிளான் வந்து கொஞ்சம் எக்ஸ்டன் ஆயிடுச்சு. நாளைக்கு போக முடியல. சரி, அதனால பூஜை பண்ணலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலான்னு வீட்டுக்கு வந்து டோர் போடுறதுக்கு ஆள் வராங்கன்னு சொன்னாங்க. அவங்க வர நேரத்துல நம்ம பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, என்ன பண்றது யோசிச்சே இருந்தேன். ஆனா அவங்க வர லேட் ஆயிடுச்சு. சரி, செவ்வாய் ஒரு டைம்ல வந்து நைட்டு பூஜை பண்ணலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து இவங்க வரதை பார்த்தா நமக்கு வேலை புரியாதுன்னு சொல்லிட்டு மதியானமே பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு அவசரமா வந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பூஜை பாத்திரத்துலாம் வந்து வெச்ச தீபம் விளக்கெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நானும் பூ வச்சு ரெடி பண்ணிட்டு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு வேலையும் நம்ம செய்யணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு தடங்கள் வந்து நம்மளை வந்து பிரச்சனைக்குள்ளதான் ஆக்குது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.